தாடாசனம். தாடாசனம் செய்வதனால் 72,000 நாடிகளும் நெகிழ்வுத்தன்மை அடைகிறது. நாம் பிராண சக்தியுடன் இணைத்து நன்றாக சுவாசித்து உடல் முழுவதும் சுவாசத்தை பரவ செய்வதனால் நமது உடலில் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிறது. உயரம் கம்மியாக இருப்பவர்கள் இதை தொடர்ந்து பயிற்சித்தால் முழுமையான உயரத்தை அடைய இயலும். உட்கட்டாசனம். இந்த ஆசனம் செய்யும் பொழுது நாம் நமது மூலாதாரத்தின் வழியாக சுவாசத்தை முதுகெலும்பு வழியாக முழுமையாக சுவாசிப்பதால் உடலில் இருக்கும் அத்தனை உறுப்புகளுக்கும் முழுமையான சக்தி வந்து சேருகிறது. பாதஹஸ்தாசனம். இந்த ஆசனம் செய்வதனால் நமது தலைக்கு நிறைய இரத்த ஓட்டம் கிடைக்கிறது. இதிலும் எவ்வளவு முயற்சி செய்து தினமும் செய்வதனால் உயரம் கம்மியாக இருப்பவர்களுக்கு உயரம் முழுமையாக கிடைக்கும். வீரபத்ர ஆசனம். இங்கு நமக்கு விசுத்தி சக்கரம் நன்கு முழுமையாக திறக்கப்படுகிறது மற்றும் நமது மூலச்சக்கரம் மூலாதார சக்கரம் நன்கு அஸ்வினி முத்திரையுடன் சுருக்கி விரித்து நமக்கு எப்பொழுதும் மிகுந்த சுறுசுறுப்பும் இளமையும் கிடைக்கிறது. அதோமுக ஸ்வானாசனம். நாம் தலையை அழகாக உள்ளே தள்ளி நமது நாபியை நாம் நன்கு கவனிக்கிறோம். இதனால் நமக்கு முழுமையான இரத்த ஓட்டம் உடல்நிலையில் உள்ளத்தில் ஒரு சந்தோஷம். உஷ்ட்ராசனம். இந்த ஒட்டகம் போல் நாம் கழுத்தை பின்னோடி திருப்பி வைத்துக்கொண்டு அழகாக நாம் சிரிப்பதனால் நமக்கு அத்தனை ஆதார சக்கரங்களும் சமநிலையில் செயல்படுகிறது. நம்மிடம் இருக்கும் குரோத மனோபாவம் விலகுகிறது. சேது பந்தாசனம். இங்கு நமக்கு சேது பந்தாசனம் செய்வதனால் முழுமையாக இரத்த ஓட்டம் நமது அத்தனை சக்கரங்களுக்கும் உடல் முழுவதும். புஜங்காசனம். பின்னோக்கி வளைவதனால் நமது இடுப்புக்கு கீழ் இருக்கும் பக்கங்கள் எல்லாம் முழுமையான வயிற்று உறுப்புகளுக்கெல்லாம் அழகான ஒரு மசாஜ் கிடைக்கிறது. நல்ல சுவாசத்துடன் கூடி அத்தனை நாடிகளிலும் புத்துணர்ச்சி முகப்பொலிவு முழுமைப்படுத்தப்பட்ட புஜங்க ஆசனம். தொடர்ந்து பயிற்சித்தால் நாம் எப்பொழுதும் இளமையுடன் இருக்கலாம். தனுராசனம். புஜங்காசனத்தின் அத்தனை பயன்களும் உண்டு. இதில் மேலும் மணிபூரக சக்கரம் நன்றாக அழகாக அழுத்தம் கொடுத்து உள்ளே மணிபூரக சக்கரத்தில் இருக்கும் ஜீரண மண்டல உறுப்புகள் எல்லாம் முழுமையாக தூய்மை அடைகிறது. பாலாசனம். சஷாங்காசனம். நாம் இவ்வொரு ஆசனத்தை செய்யும் பொழுது உள்ளுறுப்புகளில் ஏதாவது இடையூறுகள் இருந்தால் அவை முழுமையாக நீக்கப்படுகிறது.